ஒரு இரவு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டான். பூமி முழுவதும் நிழல் கொடுக்கும் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் கீழ் மிருகங்களும் பறவைகளும் வாழ்ந்தன. ஆனால் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து அந்த மரத்தை வெட்ட சொன்னது. வேர் மட்டும் மண்ணில் விட்டு வைக்கப்பட்டது. இந்த சொப்பனம் ராஜாவை மிகவும் கலங்க செய்ததால் உடனே அவன் தன் ஜோதிடர்கள், ஞானிகள் எல்லாரையும் அழைத்து சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டான். ஆனால் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது தானியேல் ராஜாவிடம் அழைக்கப்பட்டான். தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். தானியேல் தைரியமாக, ராஜாவே, அந்த மரம் நீங்கள்தான். நீங்கள் பெரியவராக உயர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயம் அகந்தையால் நிரம்பியுள்ளது. தயவு செய்து மனம் திரும்புங்கள், இல்லையெனில் தேவன் உங்களை தாழ்த்துவார் என்று அந்த கனவின் அர்த்தத்தை கூறினான். இருப்பினும் ராஜா அந்த எச்சரிப்பை கண்டுகொள்ளவில்லை. சில காலம் சென்ற பின்பு ராஜா அரண்மனையில் நின்று, என் வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் நான் கட்டின பெரிய பாபிலோன் என்று பெருமைப்பட்டான். உடனே தேவனுடைய தீர்ப்பு வந்தது. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுடன் வாழ்ந்து மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். காலம் கடந்தபின் அவன் தன் கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி தேவனை நினைத்தபோது அவன் புத்தி தெளிந்தது. பின்னர் அவன் தேவனை ஸ்தோத்தரித்து தாழ்மையுடன் நடந்து கொண்டான். அதனால் அவனுடைய ராஜ்யம் மீண்டும் அவனுக்கு கிடைத்தது. வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் அனைத்திற்கும் காரணம் தேவன்தான் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. அகந்தை நம்மை ஒரு நொடியில் கீழே தள்ளும், ஆனால் தாழ்மை நம்மை மீண்டும் உயர்த்தும். அதனால் அகந்தையை விட்டுவிட்டு தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். God bless you.